வேலி ஒரு சட்டத்தில் உள்ள இப்போ உள்ள சரத்தில் வந்து என்னன்னா பட்டியல் பழங்குடி சமூகத்தின் சார்ந்த மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல பிற சமூக மக்கள் வந்து அவன் வீடை ஆக்கிரமித்தாலும் அவன் இடத்த வந்து ஒரு செத்து போன ஒரு பூனையை கொண்டோ இல்லை ஒரு நாயை கொண்டு அடிச்சு கொண்டு இந்த தெருவில் போட்டால் கூட அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் சட்டம் தெரியும். இருந்தாலும் காவல்துறையில் நான் தான் சொல்லுவேன், நேற்று பேசுன பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தம்பிகள வீடியோலாம் போட்டு காமிக்கிறேன். நாம் என்ன சொல்கிறோம், காவல்துறையே சாதியாக தான் இருக்குது. அதனால தான் இந்த தமிழ்நாட்டை சாராத வட மாவட்ட எஸ்பிகள், வட மாநிலத்தை சார்ந்த எஸ்பிகள், இந்த தமிழ் ஹிந்தி பேசக்கூடிய சில அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் வருவாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சமூக மக்கள் மீது ஒரு கணிசனம் இருக்கும், ஒரு பார்வை இருக்கும். அவங்களுக்கு சாதிகளாம் தெரியாது. நான் கோனாரு, நான் செட்டியாரு, நான் ரெட்டியாரு, நான் நாய்க்கர்னு போய் அங்கே யாரும் பேசிக்கிட்டு தப்புனா தப்பு, சரினா சரி. இப்படி நம்ம வேலை போடுறது எங்கேயாவது வந்து வட்டியில் சமூகம்லாம் ஒன்று கரண்டு போய் ஒரு தேவர் இடத்தையோ ஒரு நாயக்கர் இடத்தையோ நாம் வேலை போட்டு அவங்க ஊரை எங்கேயாவது எடுத்து எங்கேயாவது ஒரு சைடு கேள்வி பண்ணிக்கலாம். நம்மளை காக்க வேண்டும் என்று சட்டம் இருக்குது. நமக்காகவே புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி வைத்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல்ல பிசிஆர் அட்ராசிட்டி ஆக்ட்னு அதுக்கு பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அதுக்கு பேர். இப்போ வட்டியில் பழங்குடியின மக்கள் அட்ராசிட்டி ஆக்ட், எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட்னு சொல்லி போயிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டிற்கு ஒரே ஒரு அமைச்சர் பிஜேபி கொடுத்தது இல்லை. பிஜேபி நல்ல உன்னிப்பாக நாங்கள் பாயிண்ட் பண்ணி பேசணும்னா ஒரு கோயில் பிரச்சனை தானே, இதில் எத்தனை பேர் இந்துக்கள் இருக்காங்க, இதில் தானே பாதிக்கப்படுறான். சரி, இப்போ இதில் இந்த வேலி போட்டிருக்கா, இல்லை இந்து மக்கள் இருக்காங்க, எல்லா மக்கள் இருக்காங்க. ஆனால் இது வரமாட்டான். நான் தான் கேட்டேன், மாரியம்மன் கூட அது